ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி அந்த சாமியார் வேஷம் போட்டதுக்கான காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காட்டிகிட்ருப்பாங்க. அப்போ தீபா வந்து கார்த்திக்கிட்ட அந்த சாமியார் பார்த்தனே அவரோடது மாதிரியே இது எல்லாமே தெரியுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் வந்து இது எங்கே இருந்தது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ அருண் வந்துட்டு அம்மாவை ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டு வரும்போது நம்ம காரில் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டால் கார்த்திக் இது ராஜாவோடதுன்னு நினைக்கிறேன், நான் அவங்ககிட்டயே என்னென்னு போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் நேராக ராஜா வீட்டுக்கு போய்ட்டு அந்த பேக்கை தூக்கி போட்டு இதில் இருக்கிறது எல்லாமே உன்னோடது தானே, இதெல்லாம் எதுக்காக நீ வாங்கின அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ராஜா வந்துட்டு டே கார்த்திக் இது எதுவுமே என்னோடது இல்லை மாப்பிள்ள, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட நான் உன்னை வர சொன்னேன் பார்த்தியா, அப்போ ஒருத்தர் அங்கே வந்திருந்தானே அவனோட பேக் நினைக்கிறேன், பேக் மாறி போயிடுச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டவொடனே கார்த்திக் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்வாங்க. அதான் அந்த ரம்யா மேடம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கன்னு கூட சொன்னாங்களே, அவங்களுக்கு தான் தெரியும், நீ வேணும்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு பாரு மாப்பிள்ள, ஏன்னா என்னோடய பேகு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக் வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணுவாங்க. ரம்யாவும் சொல்லுங்கள் கார்த்திக் என்ன விஷயமா கால் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு இல்லை அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் உங்கள் கூட வந்தார்ல, உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி சொன்னீங்களே அவரோட வீட்டு அட்ரஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு எதுக்காக கார்த்திக் கேட்குறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்லை அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது என் ஃப்ரெண்டோட பேகும் அவரோட பேகும் மாறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதை பற்றின டீட்டெயில் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டால் ரம்யா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படியே இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.